உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது வழி இருக்கா? அத சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் தான் சொன்னேங்க ஐயா, மீறி கல்யாணம் பண்ணா விளைவுகள் மோசமா இருக்கும்னு. மோசமா இருக்கும்னா என்ன ஆகும் சாமி? என்ன ஆகும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க சாமி. ஐயா, எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க ஐயா. இருந்தாலும் சொல்றேங்க ஐயா, அதையும் மீறி உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். சொல்லுடா. என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். நந்தினி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. போன்ல இல்ல நந்தினி, நேர்ல பேசணும். நாளைக்கு காலையில மீட் பண்ணலாமா? இல்ல நந்தினி, நான் இப்பவே உங்ககிட்ட பேசணும். இப்பயா? லூசா நீ? இப்ப எப்படிடா நேர்ல பார்த்து பேச முடியும்? நான் இப்போ உன் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். டேய், என்னடா இப்படி பண்ற? எதுக்குடா இந்த நேரத்துல வந்த? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் நந்தினி. சரி, யதார்த்தமா வீட்டுக்கு வர மாதிரி வா. அம்மா முன்னாடியே வச்சு பேசிக்கலாம். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட தனியா தான் பேசணும். அப்படி என்னடா பேச போற? அத பேசத்தான் உன்னை தனியா வர சொன்னேன். உன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா. சரி இரு, வர. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்குடா இந்த நேரத்துல வந்து நேர்ல பேசியே ஆகணும்னு அடம் பிடிக்கிற? ஆமா, சரி உட்காரு, போலாம். எங்க எங்க போலான்னு சொல்ற? நான் எங்கேயும் வரமாட்டேன்பா. நீ இங்கே நின்னே பேசிட்டு அப்படியே கிளம்பு. இங்க நின்னு பேசினா அத்தை நம்மள பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ் உட்காரு, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடலாம். என்ன எல்லார்கிட்டயும் மாட்டி விடணும்னு முடிவோட தான் வந்திருக்கியா? 5 மினிட்ஸ் மட்டும்தான், அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். திரும்ப என்ன கொண்டு வந்து இங்க விட்டுடணும். சரி உட்காரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.